இந்த ஆர்பிக்ஸ் 2வது டைம் கொடுக்கும்போதுங்க, இப்போ வந்து மரம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வளர்த்தியே போயிருக்குதுங்க. இன்னும் ஈன்ற பக்குவத்தில் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்பிக்ஸும் அபிமான் இது 2 தானுங்க. இது 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அபிமான் இந்த மருந்து வந்துங்க கொடுத்ததுக்கு பின்னாடிங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுங்க கண்ணுங்க. இன்னொரு டைம் நாங்கள் கொடுக்கறக்கு ஆர்டர் போட்டாச்சுங்க. நாளைக்கு வந்துடுங்க. வந்ததையுமே டைம் வந்து கொடுக்கணுங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னும் நல்லா இருக்கும். வணக்கமுங்க, என் பேர் வந்து கிட்டானுங்க. கோழிக்குட்டை, புதுப்பாளையம் போஸ்ட்டுங்க, குடிமங்கலம் தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம்ங்க. ஓனர் பேர் ராமலிங்க கவுண்டருங்க. 15 ஏக்கராங்க. நான் தான் 10 வருஷம் தோட்டத்தில் இருக்கணுங்க. நான் தான் பார்த்துட்டு இருக்கணுங்க. எல்லாம் பராமரிப்பு நானே தானுங்க. தென்னை மரம் வந்துங்க ஒரு 550 மரம் தென்னை மரம் இருக்குதுங்க. வாழை வந்து இப்போ ஃபஸ்ட்டாக வச்சுருக்குதுங்க. செக்கப்புக்காக இது வச்சுருக்குதுங்க. அடுத்தது வந்து வேறு ஐட்டம் வச்சிடலான்னு சொல்லி இப்போ நேந்திரம் வச்சுருக்குதுங்க. நான் தான் பராமரிப்புங்க. பாருங்கள், ட்ரிப் போட்டுருக்குதுங்க. ட்ரிப்பில் தான் தண்ணி பாய்ந்துட்டு இருக்குதுங்க. 4 நாளைக்கு ஒரு டைம், 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்கணுங்க. நேந்திரம் போட்டு 7 மாதம் ஆச்சுங்க. நேந்திரம் இப்போத்தெல்லாம் பாலை தள்ளுதுங்க. இந்த மருந்து பேர் வந்துங்க அபிமானுங்க. இது வந்து வேருக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி பேர் வந்துங்க APKS ஆர்கானிக். இது கொடுக்குற விதம் வந்துங்க 2 லிட்டருங்க. இந்த மருந்து 200 லிட்டர் தண்ணியில் இந்த 2 லிட்டர் கலக்கிறதுங்க. கலக்கி சொட்டு நீரில் தண்ணி போயிட்டு இருக்கும் போதுங்க இதை வந்து ஒவ்வொரு லிட்டருங்க மரத்தை சுற்றி இப்படி ஊற்றானுங்க. இப்படி ஊற்றி விட்டால் அப்படியே உறிஞ்சிக்குங்க. தண்ணி இருக்கும்போது தான் ஊற்றி விடணுங்க. தண்ணி எப்பவுமே சாயந்தரம் நேரம் தான் விடணுங்க. சாயந்தரம் நேரத்தில் தான் மருந்தும் கொடுப்போங்க. முடியாத பட்சத்தில் காலையில் 5:30 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டுங்க. 10 மணிக்குள்ளே அணைச்சுட்டுலானுங்க. தண்ணி வந்துங்க 4 நாளைக்கு ஒரு டைமுங்க கொடுத்தா 4 மணி நேரம் ஓடணுங்க. அப்போ அந்த தண்ணி ஓடும் டயத்தில் தான் இந்த மருந்து வந்து 1 லிட்டர் ஊற்றணுங்க. அபிமான் இந்த மருந்து வந்துங்க கொடுத்ததுக்கு பின்னாடிங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுங்க கண்ணுங்க. இன்னொரு டைம் நாங்கள் கொடுக்கறக்கு ஆர்டர் போட்டாச்சுங்க. நாளைக்கு வந்துடுங்க. வந்ததையுமே டைம் வந்து கொடுக்கணுங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அபிமான் மருந்து வந்துங்க இப்போ 2 கட்டப் கொடுத்தாச்சுங்க. இன்னொரு டைம் இது கொடுக்கறக்காக ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் இது மறுபடியும் கொஞ்சம் இந்த ஆர்பிக்ஸுங்கிற மருந்து வந்துங்க இது டானிக்கு வந்துங்க நல்ல ஒரு தண்டு ஊக்கமாக இருக்குதுங்க. நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்குது. அதனால இப்போ இது இப்போ 2வது கட்டப்பு கொடுத்தாச்சுங்க. ஆர்பிக்ஸ் வந்து இப்போ 3வது டைமுங்க. இது பயன்படுத்துறது வந்துங்க அதே மாதிரி 200 லிட்டர் தண்ணிங்க 2 லிட்டரு ஆர்பிக்ஸ் ஊற்றிங்க. ஒவ்வொரு லிட்டர் மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் ஊற்றணுங்க. தண்ணி விடும்போது அதில் கலந்து விடணுங்க. இந்த ஆர்பிக்ஸ் 2வது டைம் கொடுக்கும்போதுங்க இப்போ வந்து மரம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வளர்த்தியே போயிருக்குதுங்க. இன்னும் ஈன்ற பக்குவத்தில் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்பிக்ஸும் அபிமான் இது 2 தானுங்க. இது 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. வேறு மருந்தெல்லாம் எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லைங்க. இதே மருந்து தானுங்க எங்களுக்கு. இப்போ நாளைக்கு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுங்க. இந்த டானிக்கு கோகோ மேக்ஸுங்க தென்னை மரத்துக்குங்க ஃபுல்லாக ரவுண்டு தண்ணி விட்டதுக்கு பின்னாடிங்க 100 மில்லிங்க அளவா 100 மில்லி தண்ணியில் இப்படி ஊற்றி விட்டோம்னாங்க நல்ல சத்துங்க. இந்த குரம்பை விழுகிறதால போகிற நின்று போச்சுங்க. இந்த மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடிங்க வாழைக்கு கொடுத்துட்டு இருக்குதுங்க. இப்போ 2வது வந்து இப்போ 2 மாதமாக தென்னைக்கும் கொடுத்துட்டு இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது கம்பெனி கோகோ மேக்ஸ் இது.